குளிர்காலத்தில் உண்டாகக்கூடிய நோய்கள், இந்த நோய்களை வந்து சரி செய்கிறதுக்கு நம்ம திரிகடுகு சூர்ணத்தை வந்து பயன்படுத்தலாம். இதை கற்பமாகவும் வந்து நம்ம பயன்படுத்தி வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைக்கலாம். அதே மாதிரி வாத பித்த கஃபம் மூன்றையுமே சரி செய்யக்கூடிய ஒரு முழுமையான ஒரு மருந்தாகவும் வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம். வாதம் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க சுக்கை வந்து நெய்யில் வந்து சாப்பிட்றது நல்லது. அதாவது இந்த திரிகடுகு சூர்ண பொடியை வந்து நெய்யில் கலந்து சாப்பிட்றது நல்லது. பித்தம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திரிகடுகு சூர்ணத்தை தண்ணீரில் கலந்து எடுத்துக்கிறது நல்லது. கஃபம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திரிகடுகு சூர்ணத்தை தேன் கலந்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த குளிர்காலத்தில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாதம் வந்து எரிச்சல் உண்டாகிறது, கைகளில் வந்து ஒரு மரமரப்பு தன்மை வந்து உண்டாகிறது. ஸோ இது வந்து டயபெட்டிக் நியூரோபத்தின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன்லையும் இந்த திரிகடுகு சூர்ணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஒரு திரிகடுகு சூர்ணம் வந்து ஒரு 3 பிஞ்ச் அளவு, இது கூட சிறு குறிஞ்சான் பொடி, கூடவே நம்ம வெந்நீர் கலந்து வந்து எடுத்துக்கலாம்.